இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அடிப்படை சத்தியங்களில் இப்ப நம்ம தெரிந்து கொள்வதற்காக முக்கியமா நம்ம வந்திருக்கிற பாடத்தின் நோக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சாத்தானை பத்தி படிக்க போற ஒரு பாடம். பட் சாத்தான் அப்படின்னு பேர் வீட்டுல ஒரு வசனத்தை மையமாக கொண்டு வைக்கப்பட்ட ஒரு பேர் இது. எதிராளியாகிய பிசாசானவன் அப்படிங்கிற ஒரு பேரு. இது வேற யாரும் இல்ல, சாத்தானுக்கு பொருந்தக்கூடிய பேர் தான். சோ இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாத்தானை பத்தின அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சிலர் பொதுவாவே சில கேள்விகள் கேட்பது உண்டு. சாத்தான் அப்படின்னு சொல்றவன் வந்து ரொம்ப கெட்டவன் தானே, அப்போ ஒரு கெட்டவனை எதற்காக உங்க கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் ஒரு வேடிக்கையா கேட்பாங்க கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்ப நமக்கு கூட ஒரு சிந்தனை வரும், ஆமா கெட்டவனை எதுக்கு தேவன் உருவாக்குனாரு? ஒருவேளை சாத்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லாம இருந்திருந்தா எல்லா ஜனங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருந்திருக்குல்ல, நிறைய பேர் இடறி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். பட் இதற்கெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பாடம் தான் இந்த எதிராளியாகி பிசாசாகும். இதற்கு ஆதாரமா வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த வசனத்துல தான் சாத்தானுக்கு என்ன பேர் பேதுரு வச்சிருக்காருன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். சோ சாத்தான் அப்படிங்கிற பேர் ஒரு பொதுவான பேர் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பேதுரு அதே சாத்தான நம்மளோட கம்பேர் பண்ணும்போது எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் சொல்லியிருக்காரு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், பாடத்துக்குள்ள வரிசையா போலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தான் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்முடைய மனதுக்குள்ள ஒரு இமேஜ் வரும், ஒரு இமேஜ் ஒன்று வரும். அந்த இமேஜின் படிதான் சாத்தான் இருப்பான்னு நம்ம இதனால நினைச்சிட்டோம். சோ இப்ப நான் கூட பாருங்க சில இமேஜஸ்ல எடுத்து போட்டிருக்கேன். நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, சாத்தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயங்கரமான உருவங்கள்ல வரும். இதுதான் சாத்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 கொம்பெல்லாம் இருக்கிற மாதிரி, அப்புறம் நாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தெரியுற மாதிரி, கையில வந்து எல்லாத்தையும் கொலை செய்யறதுக்கு அவன் என்ன பண்றான், நரகத்துல போட்டு வாட்டுறதுக்கு ஈட்டியில வச்சுட்டு நிக்கிற மாதிரி, அவனை பார்த்தாலே பயப்படுற மாதிரி. அது மட்டும் இல்லாம அவருடைய நோக்கமே என்னன்னா, எப்படியாவது எல்லாத்தையும் கெடுத்துடணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு, இப்படித்தான் சாத்தான் இருப்பான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா சொல்றேன் சாத்தான் இப்படி எல்லாம் இருக்கவே போறதில்லை. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, எப்படி வேத வாக்கியங்கள் சாத்தானை பத்தி சொல்லுது அப்படிங்கறத நம்ம படிக்கக்கூடிய இன்றைக்கு பாடத்துடைய ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்ப எதிராளின்னு சொன்னதுனால இப்ப நம்ம என்ன கண்டிஷன் வர வேண்டியிருக்குன்னா, அவன் நமக்கு எதிராளி தான். என்னைக்கு நம்ம கிறிஸ்துவ தெரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களா வந்தோமோ அன்னையிலிருந்தே சாத்தான் நமக்கு என்ன ஆயிடுறான்னு பாத்தீங்கன்னா, எதிராளி ஆயிடுறான். அப்ப எதிராளி பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஒரு ஆவிக்குரிய வல்லமை. ஏன் எதிராளி பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எப்படி பார்க்கலாம்னா, ராஜாக்களுடைய காலப்பகுதிக்குள்ள நீங்க போனீங்கன்னா, அடுத்த ராஜா வரப்போற அவருடைய பையன், ராஜாவுடைய மூத்த பையன் இருப்பான் இல்லையா? சோ அந்த பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ராஜா அவன் வர்றதுனால அவனை வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. அரண்மனையில என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் வரவழைச்சு அவனுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா, அடுத்த ராஜா வரப்போறதுனால இந்த ராஜாவுடைய அவங்க அப்பாவுடைய பீரியடுக்குள்ள அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பூரா கற்றுக் கொடுக்கும். சோ என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்தை பத்தின கல்வி, முதல்ல கல்வி அறிவு அந்த பையனுக்கு இருக்கு. அதாவது படிக்கக்கூடிய விஷயமாகட்டும், கேள்விப்படக்கூடிய விஷயமாகட்டும், எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பிஹேவ் பண்றது அப்படிங்கறதுல அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அரசாட்சி எப்படி பண்றது, எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படிலாம் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அப்புறம் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை எப்படி வந்து நம்ம நகர்த்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அப்புறம் நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இப்படிலாம் பண்ண என்னெல்லாம் வந்து ஆகும் அப்படிங்கறது பத்தின இன்ஃபர்மேஷன். அப்புறம் தன்னுடைய நாட்டினுடைய வரலாறு, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் அந்த நாட்டை பிடிச்சாங்க, இந்த நாட்டுல எப்படி உங்க அப்பா ராஜா ஆனாரு அப்படிங்கிற பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது தன்னுடைய நாட்டுல எத்தனை விதமான மதங்கள் இருக்கு, ரிலீஜன் இருக்கு, அந்த ரிலீஜன் எல்லாம் எப்படி வந்து வளர்ந்து கொண்டு வருது, எந்தெந்த ரிலீஜன் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, இது எல்லாமே அந்த பையனுக்கு என்ன பண்ணுவாங்க, அவன் அடுத்த ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய பீரியட்ல என்ன பண்ணுவாங்க கத்துக் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ராஜாங்கத்தை எடுத்து நடத்தக்கூடிய மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க, யார் யார் விசுவாசம் போனவங்க, யார் யாரெல்லாம் விசுவாசம் இல்லாதவர்கள், இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஏன்னா அவன் தான் அடுத்த ராஜா. இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பையனுக்கு கத்துக் கொடுப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ராஜ்யத்திற்கு யார் எதிரிகள் அப்படிங்கிற சொல்லி. ஏன்னா இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு யார் எதிரியா இருக்காங்களோ, நாளைக்கு அவன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு எதிரியா மாற போறான். அப்ப இந்த பையன் நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு பின்னாடி ஒரு வெற்றிகரமான ராஜாவா பதவி ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்யணும்னா கண்டிப்பா அவனுக்கு யாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னா, தன்னுடைய நாட்டுடைய எதிரி பத்தி தெரிஞ்சிருக்கணும், தன்னுடைய அப்பாவுடைய எதிரி பத்தியும் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதே அடிப்படையில் தான் இப்ப நம்ம கிட்ட வரலாம். நம்ம அப்பாவுடைய எதிரி யாருங்கிறத தெரிஞ்சுக்காம நாம சக்சஸ்ஃபுல்லா ராஜாக்களாக முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்பாவுடைய எதிரி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எதிரியாதனால
பேதுரு சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சொல்றாரு. அப்ப இவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இவனை பத்தி தெரியாம போறதுனாலதான் அநேக பேர் தோத்து போயிடுறாங்க. பட் நாம அப்படி இல்ல. பைபிள்ல இருக்கக்கூடிய சத்தியங்களை வச்சுட்டு, வசனங்களை வச்சுட்டு இவன் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நம்ம என்னென்ன கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க போறோம்னா, யார் இவன்? செகண்ட் கொஸ்டின், யாரால் உருவாக்கப்பட்டவன்? இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் இந்த ஒரு கேள்வி எதனுடைய அடிப்படையில வச்சுன்னா, ஏன் தேவன் கெட்டவனை உருவாக்குனாரு, சாத்தானையை உருவாக்குனார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுல பதில் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவன் உருவாக்கப்படக்கூடிய விதம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். அடுத்தது அவன் எப்படி சாத்தானா மாறான், எப்படி கெட்டவனா மாறினாரு அப்படிங்கிற விஷயம். அடுத்தது இப்ப வரைக்கும் அவன் ஏன் என்ன தந்திரத்தை அவன் மேற்கொண்டு அவனுடைய வளர்ச்சிக்காக அவன் போயிட்டு இருக்கிறான். சோ இவனை இப்படியே தேவன் விட்டுருவாரா அல்லது அவனுக்கு ஒரு முடிவு விட்டா? இத்தனை கேள்விக்கும் விடை கண்டுபிடிக்கிறதா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு, எதிராளியாகி பிசாசான். சோ முதல் கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, யார் இவன்? சோ யார் இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமில்லை, இவனை பத்தின ஒரு அறிமுகம் வேணும். இவன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம பைபிள்ல 2 புஸ்தகத்துலதான் சாத்தானை பத்தின யார் இவன் அப்படிங்கிற கேள்விக்குரிய பதில். ரெண்டுமே ஆனா எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கு. ஒரு புஸ்தகம் பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். பட் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கு. ஏசாயால அவனுக்கு வரக்கூடிய முடிவு பத்தி இருக்கு, அவன் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு இருக்குது. பட் எசேக்கியேல் புஸ்தகத்துல யார் இவன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. சோ நம்ம நேரம் என்ன பண்ணலாம்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துக்குள்ள போனோம்னா தேவன் அங்க சாத்தானை பத்தி எப்படி சொல்லி வச்சிருக்காருன்னா, ஒரு நிழலான ஒரு கேரக்டரை வச்சு சொல்றாரு. டைரக்டா சாத்தான சொல்லாம, பட் சாத்தானை பத்தி தான் சொல்றாரு. எப்படின்னா ஒரு நிழலான ஒரு கேரக்டரை வச்சு அவர் சொல்றாரு. அந்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீரு பட்டணத்தின் அதிபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இப்ப வசனம் வாசிக்கலாம் பாரு. எசேக்கியேல் 28 அதிகாரம் 1 வசனம் மற்றும் 2 வசனம். எசேக்கியேல் 28 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனையே அல்லாமல் தேவன் அல்ல. இந்த வசனத்துல எசேக்கியேல் என்ன தேவன் சொல்ல வராரு எசேக்கியேல் மூலமானா, தீருவின் அதிபதியை நோக்கி. சோ ஒரு கேரக்டர் அறிமுகமாது. அந்த கேரக்டர் பேர் என்ன? தீருவின் அதிபதி அப்படின்னு. சோ தீரு பட்டணத்துடைய ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப. சோ இந்த தீரு பட்டணத்துடைய ராஜாவை பத்தி எதற்காக தேவன் பேசணும்னா, அவனுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷன். சோ இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கான்னா, இருதயம் மேட்டுமை கொண்டு நான் தேவன் சொல்லிக்கிறான். அதான் நான் தான் கடவுள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா சமுத்திரத்தின் நடுவுல தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தின ஒரு அறிமுகத்தை தேவன் எசேக்கியேல் மூலம் கொடுக்குறாரு. அடுத்த விஷயம் பாருங்க, உன் இருதயம் மேட்டுமைங்கிற வார்த்தை அங்கேயே வந்துருச்சு. அடுத்த பாயிண்ட்ல, உன் இருதயத்தை நீ தேவனுடைய இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷன் தான், யார் இல்லைன்னா தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் எசேக்கியேல் மூலமா சொல்றாரு. சோ யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, தீரு அப்படிங்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தின் அதிபதி. அவருடைய லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரை சமுத்திரத்தை நடுவுல உட்கார்ந்து இருக்கான்னு வசனத்துல பார்த்தோம். சோ இது வேற யாரும் கிடையாதுங்க, தீரு அப்படிங்கிற ஒரு பட்டணம் பழைய ஏற்பாட்டு காலத்துல உண்மையாலுமே இருந்துச்சு. நீங்க படிச்சிருப்பீங்க பைபிள்ல கூட, புதிய ஏற்பாட்டுல கூட வரும் பாத்தீங்கன்னா தீரு சீதோன் அப்படிங்கிற பட்டணம் சொல்லுவாங்க. சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டயர் அப்படின்னு இருக்கும். சோ இந்த டயருங்கிற பட்டணம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதி இருக்குல்ல, அந்த மத்திய கடல் இருக்கு இல்லைங்களா, மெடிடேரியன் சீன்னு சொல்லுவாங்க. அந்த கடல்ல இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். சோ இந்த துறைமுகத்தினுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரே துறைமுகம் இது மட்டும்தான். இந்த துறைமுகத்துல எல்லா கப்பல்களும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போகக்கூடிய அத்தனை சரக்கும், கடல் மூலமா வர வாணிப பொருட்கள் எல்லாமே இந்த தீரு பட்டணத்துக்கு வந்துதான் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் போகும். அப்ப அதனால என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தீரு பட்டணத்துடைய அதிபதிக்கு ஃபுல்லா டாக்ஸ் கட்டுறாங்க எல்லாருமே. ஏன்னா பொருள்கள் அந்த வழியே தான் வந்தாகும். அப்ப இவனுக்கு எக்கச்சக்கமா செல்வ செழிப்பாய் என்ன பண்ணிட்டான்னா, அவனே சொல்லிக்கிறான், நான் யாரும் கிடையாது, நான் ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ தான் தேவன் என்றும் அவன் இறுதி எதுக்குள்ள போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேட்டிமை கொள்ளக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. இதான் யாருன்னு பாத்தீங்கன்னா தீரு பட்டணத்தின் அதிபதி. சோ இவனை பத்தி இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, ரொம்ப மேட்டுமை கொண்டவன், தன்னைத்தான் தேவன் என்ன பண்ணிக்கிறான் அவன் சொல்லிக்கிறான். அடுத்த பாயிண்ட், அதே எசேக்கியேல் 28 அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். எசேக்கியேல் 28 அதிகாரம் 3 வசனம் முதல். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய்.
உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. நம்ம அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வசனத்துல வந்துருச்சு. அந்த தீர்ப்பட்டணத்தின் அதிபதி ஃபர்ஸ்ட் மேட்டிமைன்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞானவான் சொல்லி. அதுவும் சாதாரணமா ஞானவான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, தானியேலை பார்க்கிலும் ஞானவான் சொல்லி. இப்ப நமக்கு நல்லா தெரியும், தானியேல் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவர். எப்பேற்பட்ட ஞானவான்னா, நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜாவுக்கு வந்தக்கூடிய கனவை கண்டுபிடிச்சு அர்த்தம் சொன்ன ஒரு ராஜா, அர்த்தம் சொன்ன ஒரு மனுஷன். அப்ப அவ்வளவு ஞானவானா மத்தவங்க தரிசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு தானியேலை காட்டிலும் இந்த தீர்ப்பட்டணத்தின் அதிபதி எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா, தானியேலை பார்க்கிலும் எப்படி இருக்கான்னா ஞானவானா இருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் ஞானத்தை வச்சு என்ன பண்ணிருக்கான்னா, உன் ஞானத்தினாலும் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து, எப்படி எல்லா பொருட்களும் இவனை நம்பி வர்றதுனால, துறைமுகத்துக்கு வர்றதுனால, இப்ப அவங்ககிட்ட அதிகமான டாக்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்றான்னா, அவனுடைய புத்தியினால அவன் நிறைய பொருள் சம்பாதித்து அவன் பொக்கிஷசாலையில கொண்டு சேர்த்துக்கிட்டான். சோ இதனால என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு நிறைய காசு வர வர, ஞானம் அதிகமா இருக்குன்னு நிறைய பணம் வர வர அவனுக்கு மேட்டிமை என்ன ஆச்சுன்னா அதிகமாயிடுச்சு. சோ மேட்டிமை ஞானவான், தானியேலை பார்க்கிலும் ஞானவான். யாரு? தீர்ப்பட்டணத்தின் அதிபதி. அடுத்த இன்ஃபர்மேஷன் அவனை பத்தி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யாரு? தீர்ப்பட்டணத்துடைய ராஜா. எப்படிப்பட்டவனமா? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். சோ அந்த காலத்துல எல்லாம் முத்திரை மோதிரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யாருக்கு ஒரு விஷயத்த ஓபன் பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கோ அவங்க கையில தான் முத்திரை இருக்கும், அந்த முத்திரை மோதிரத்துல வச்சிருக்கும். அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பூரா ஓபன் பண்றதுடைய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பட்டணத்துடைய ராஜா. அடுத்த பாயிண்ட், நீ ஞானத்தால் இருந்தவன். எவ்வளவு ஞானம் அவனுக்கு இருக்கு? தானியேலை பார்க்கிலும் ஞானம். கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூரண அழகுள்ளவன் போட்டிருக்கு. அழகுள்ளவன் சொல்லிங்க, பூரண அழகுன் அப்படின்னா அழகுனுடைய பர்ஃபெக்ஷன் அவங்ககிட்ட பார்க்கலாம். யாரு அப்படின்னா தீர்ப்பட்டணத்தின் ராஜா. சோ தீர்ப்பட்டணத்துடைய ராஜா ஒரு நிழல். இதை இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா, மேட்டிமை நிறைந்தவன், தானியேலை பார்க்கிலும் ஞானவான், பூரண அழகுள்ளவன். சோ அடுத்த இன்ஃபர்மேஷன், யார் இந்த தீர்ப்பட்டணத்தின் ராஜா? யாருக்காக தீர்ப்பட்டணத்தின் ராஜாவை இப்ப தேவன் கொண்டு வந்து வைக்கிறார்னா, இவன் மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான். அவனை தேவன் எங்க வச்சிருந்தார்னா, வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். போதும். சோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னா எசேக்கியேல் மூலமா, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். நல்லா யோசிச்சு பாருங்க. தீர்ப்பட்டணத்துடைய ராஜா ஏதேன் தோட்டத்துல இருந்த அப்படின்னா, தீர்ப்பட்டணத்தின் ராஜா வச்சு ஏதேன்ல இருந்த ஒருத்தனை பத்தி தேவன் இப்ப நிழல் பொருளா பேசிட்டு இருக்காரு. எங்கன்னா எசேக்கியேல் மூலமா. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்துல இந்த மாதிரி மேட்டுமையோட, ஞானத்தோட, அழகோட யார் இருந்துன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். சோ இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, சாத்தானை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. சோ இப்ப என்ன கொஸ்டின்னா, ஏன் தேவன் சாத்தானை ஏதேன் தோட்டத்துல வச்சார் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நிறைய இன்ஃபர்மேஷன் வசனத்துல வருது. எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். நம்முடைய கேள்வி என்ன? ஏதேன் தோட்டத்துல எதற்காக தேவன் சாத்தானை கொண்டே வச்சார்? பதில், காப்பாற்றுவதற்காக வச்சிருக்கார். யாரை காப்பாற்றுறதுக்காக? ஆதாமையும் ஏவாளையும் காப்பாற்றுவதற்காக, அவங்களை போஷிப்பதற்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. சோ எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்னு போட்டிருக்கு. சோ கேரூப்னா என்னன்னா, தேவ தூதர்கள் ஒரு வகை. அப்ப சாத்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ தூதர்ல ஒரு வெரைட்டி. அதான் யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். சோ யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் கேரூப்னு போட்டிருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரூபின்கள், சேராபின்கள் எல்லாருமே தேவதூதருடைய வெரைட்டிஸ். அந்த மாதிரி இந்த சாத்தான் எந்த வெரைட்டில வரனா, கேரூப் அப்படிங்கிற வெரைட்டில வரான். சோ இவன் எதுக்கு வச்சாருன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவன் எதிர்பார்த்த சந்ததியா வருவதற்கு துணை செய்வதற்காக என்ன பண்ணாருன்னா தேவன் கொண்டு வச்சார். சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, யார் இவன் கண்டுபிடிச்சிட்டோம். இவனுக்கு என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பயங்கரமான மேட்டிமை, அதிகமான ஞானம், பூரண அழகுள்ளவன். அது மட்டும் இல்ல, தேவன் கொண்டு வந்து ஒரு வேலைக்கு அவனை வச்சிருக்காருன்னா, கண்டிப்பா ஆரம்பத்துல அவன் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நல்லவனாகத்தான் இருக்கணும். இல்லாட்டி தேவன் தன்னுடைய வேலைக்கு அவன் என்ன பண்ணிக்க மாட்டாரு,
யூஸ் பண்ணிருக்கவே மாட்டார். சோ இப்ப நம்ம யார் இவன்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் யார் பாத்தீங்கன்னா, யாரால் உருவாக்கப்பட்ட. அப்ப சாத்தான்கிற ஒருத்தனை யார் உருவாக்குனது அப்படின்னா, பைபிள்ல சில வசனங்கள் மட்டும் நான் உங்களுக்கு படிக்க சொல்றேன், கவனிங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சாத்தான உருவாக்குறது யாருன்னு சொல்லிட்டு. முதல் வசனம் கொலேசியர் 1 15 மற்றும் 16. கொலேசியர் 1 மற்றும் 16 அவர் அத்திருச்சிதமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ரொம்ப அழகா அப்போஸ்தலனை போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த அவர் வரது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்ப என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபம். 16 வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த அவரே இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா தான் மற்ற எல்லா விஷயத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். எதெல்லாம்? பரலோகம், பூலோகம், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே சகலமும் அவரை கொண்டும். அவரை கொண்டு யாரை கொண்டும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும். தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துக்கென்றும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இது பாயிண்ட் நம்பர் 1. கொஸ்டின் என்ன? சாத்தான் யாரால் உருவாக்கப்பட்டவன்? முதல் வசனம் சொல்லுது, எல்லாத்தையுமே தேவன் யார் வச்சுதான் உருவாக்கி இருக்காருன்னா இயேசு கிறிஸ்து வச்சுதான் உருவாக்கி இருக்காரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 1 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வசனத்துல வரக்கூடிய அவரும் நம்முடைய ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அப்ப யோவான் என்ன சொல்லிட்டாருன்னா, சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. இந்த பூமியில உண்டானதுன்னு சொல்ற ஒவ்வொரு பொருளுமே இயேசு கிறிஸ்து இல்லாம உண்டாகல அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் திங்ஸ் வேர் மேட் பை ஹிம். எல்லாமே அவரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் வித்தவுட் ஹிம், அவர் இல்லாம வாஸ் நாட் எனிதிங் மேட் தட் வாஸ் மேட். ஒரு விஷயத்தை தேவன் உருவாக்கி இருக்காருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இல்லாம என்ன பண்ணிருக்க மாட்டான்னு உருவாக்கி இருக்காரு. இது அடுத்த வசனம். 3வது வசனம் எபிரேயர் 1 மற்றும் 2. எபிரேயர் 1 முதல், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சோ இவரை கொண்டும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி. இவருங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளி, எல்லாத்துக்குமே உரிமை பொருளை இயேசு கிறிஸ்து வச்சாரு. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் என்டையர் வேர்ல்டு என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் உருவாக்கியிருக்காரு. சோ இப்ப என்ன ஒரு விஷயம் கிளியரா தெரியுதுன்னா, தேவன் உருவாக்கின சிருஷ்டித்த டைரக்டான சிருஷ்டிப்பு ஒரே ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா இந்த பூமியில யாருமே கிடையாது, தேவன் மட்டும்தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தேவன் உருவாக்கின ஒரே ஒரு சிருஷ்டிப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு இத்தனை சிருஷ்டிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னா உண்டான எல்லாமே அவராலே அன்றி உண்டாவீங்கன்னா, அப்ப மீதி இருக்கிற எல்லாத்தையுமே யார் மூலமா தான் தேவன் உண்டாக்கிருக்குன்னா இயேசு கிறிஸ்து. அப்படின்னா சாத்தான் அப்படிங்கிற உருவாக்கப்பட்டது உண்மைனா கண்டிப்பா தேவன் யார் மூலமா தான் சாத்தானை உருவாக்கப்பட்டார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு வசனம் இருக்கு எங்கன்னா, சாத்தானை பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஏசாயா 14 வாசிக்கலாம். ஏசாயா 14 அதிகாலையே மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இது சாத்தானை பத்தி சொல்லிருக்குங்கிறதுக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய். நமக்கு தேவை ஆரம்ப இருக்கிற போர்ஷன் தான். யாருடைய மகன், அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு பேரு விடிவெள்ளி. சோ விடிவெள்ளிங்கிறது ஒரு நட்சத்திரம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சாத்தான இந்த வசனம் என்னதான் சொல்லுதுன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுது. அவன் ஒரு ஸ்டார், அவன் பேரு விடிவெள்ளி நட்சத்திரம். சோ அந்த விடிவெளி நட்சத்திரம் யாரால் உருவாக்கப்பட்டவன்? யாரால் உருவாக்கப்பட்டவனா? அதிகாலையால உருவாக்கப்பட்டவன். சோ அதிகாலை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு. சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார்.
அப்படின்னா மார்னிங் ஸ்டார் இயேசு கிறிஸ்து, அவருடைய சன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான். சோ சாத்தான் யாரால் உருவாக்கப்பட்டவனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்தும் ஒரு நட்சத்திரம், அதே மாதிரி சாத்தானும் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம். இவங்க ரெண்டு பேருமே தேவன் இந்த பூமியை உருவாக்குறப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வாசிக்கலாம், சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. வாசிங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. சோ என்ன சொல்லிருக்குன்னா, விடியற் காலத்து நட்சத்திரங்கள்னு போட்டு. அப்ப ஒரு நட்சத்திரம் இப்ப அதிகாலைன்னு பார்த்தோம், சாத்தான். எப்ப தேவன் இந்த பூமியை உருவாக்கும் போது இந்த ரெண்டு நட்சத்திரமும் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் என்ன பண்றாங்க, கெம்பீரிக்கிறாங்க. காரணம் தேவன் பூமியை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்ப சாத்தானுக்கும் தேவன் பூமி உருவாக்கும் போது சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கட்டாயமா அவன் ஒரு காலம் வரைக்கும் எப்படித்தான் இருந்திருக்கணும், நல்லவனா தான் இருந்திருக்கணும். சோ இப்ப நம்முடைய கேள்வி அதல்ல, யாரால் உருவாக்கப்பட்டவனா, சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஸ்டார், இவனும் ஒரு ஸ்டாரு. பைபிள் அப்படித்தான் கம்பேர் பண்ணிருக்கு. சோ இவனுக்கு பேரு வெடிவெளின்னு பேர் வந்துருச்சு. பட் ஆண்டவர் நட்சத்திரமான்னு சொல்லி கேட்டா, ஆமா, அவர் நட்சத்திரம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்க இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். கிளியரா ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லிட்டாரு, நான் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். சோ அப்ப விடிவெள்ளி நட்சத்திரத்தின் மகனாகி விடிவெளி நட்சத்திரமே அப்படிங்கிறது தான் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துடைய விளக்கம். அப்ப யாரால் சாத்தான் உருவாக்கப்பட்டவனா, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமா தான் என்ன பண்ணிருக்கோம்னா உருவாக்கப்பட்டோம். சோ இந்த சாத்தான் அப்படிங்கிற வார்த்தைகளை விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வேர்டு தான் பாத்தீங்கன்னா லூசிஃபர் அப்படிங்கிற. இதனாலதான் அவனுக்கு லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கலாம். சோ இந்த லூசிஃபர்ங்கிற பேருக்குரிய ஹீப்ரு வேர்டுடைய மீனிங் பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ இவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி தந்திருக்கானா, நல்லா தான் இருந்திருக்கான். சோ முதல் கொஸ்டின் என்ன கேட்டோம் நம்ம, யார் இவன் அப்படின்னா, தீரு பட்டணத்தின் அதிபதியை வச்சு நம்ம படிச்சோம். மேட்டிமை நிறைந்தவன், தானியேலை பார்க்கிலும் ஞானவான். அது மட்டும் இல்ல, இவன் எப்படிப்பட்டவன் இருந்திருக்கான்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லவனா தான் இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பூரண அழகுள்ளவனா இருந்திருக்கிறான். சோ எப்ப வரைக்கும் நல்லவனா இருந்திருக்கான், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15. ஏற்பாடு அநேக எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றதுமாயிருந்தாய். எவ்வளவு கிளியரா பைபிள் வசனம். இந்த ஒரு நாளிலே நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் நீ ஒழுங்கா இருக்கு. அப்ப இவன் ஒழுங்காத்தான் இருந்திருக்கிறான், ஆனா இவனுக்குள்ள அநியாயம் வந்துருச்சு. வந்த உடனே என்னவா மாறிட்டான், தேவனுக்கு எதிராக மாறி இப்ப எல்லாருக்கும் எதிராளியாகிய சாத்தானாக மாறிட்டான். சோ யாரால் கேட்டவங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால். ஏன்னா தேவன் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையுமே டைரக்டா இயேசு கிறிஸ்து இல்லாம உருவாக்கல அப்படிங்கிறது தெளிவா ஆரம்பிச்சிக்கலாம். சோ மூணாவது கேள்வி, எப்படி உருவாக்கப்பட்டான்? பரலோகத்தில் இந்த சாத்தான் நல்லவனாதான் இருந்திருக்கான் ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்ப இவனை உருவாக்கும் போது தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. முதல் 2வது போர்ஷன் படிச்சிடலாம் வசனத்துல. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அப்படின்னு இவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் தான் சிருஷ்டிச்சிருக்கார். யார் மூலமான? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி படிச்சிருக்காருன்னா, அவன் உருவாக்கப்பட்ட அந்த நாள்ல மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் ஆயத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல ஒரு பயங்கரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை சாத்தான் உருவாக்கப்பட்ட அன்னைக்கு பரலோகத்தில் இருந்திருக்குன்னு சொல்லி வசனம் டைரக்டா சொல்லுது. செகண்ட் போர்ஷன் மேல படிக்கலாம். அவனை சுத்தி நிறைய கற்கள் இருந்த மாதிரி போட்டிருக்காங்க. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படி, இதெல்லாம் என்னன்னா சாத்தானுக்கு ஏற்கனவே இருந்த நல்ல குணலட்சணங்களின் பிரதிபலிப்பாக ஒவ்வொரு கற்களை பத்தி சொல்லி, ஒவ்வொரு கல்லும் ஒரு கேரக்டர் குறிக்குது. சோ இதெல்லாம், இந்த கல்லெல்லாம் அவனை சுத்தி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யாருக்குள்ள இருந்திருக்குன்னா சாத்தானுக்குள்ள கட்டாயமா இருக்கு. ஆனா அவனுக்குள்ள அநியாயம் வந்துருச்சு. அந்த அநியாயம் வந்த உடனே அவன் எதிராளியாக என்ன பண்ணிட்டான்னு மாறிட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சோம், அவனை விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். சோ முத்திரை மோதிரம் எதை குறிக்குதுன்னா அதிகாரத்தை குறிக்குது. அது மட்டும் இல்ல,
ஞானத்தால் நிறைந்தவன், அது மட்டும் இல்ல பூரண அழகுள்ளவன். சோ இப்ப சாத்தானை பத்தி நம்ம நினைச்சிருந்த அத்தனை விஷயம் மாறி போச்சு பாரு. நம்ம இருக்கிறதுலே பயமுறுத்துற மாதிரி சாத்தான் இருப்பான்னு நினைச்சோம். ஆனா இருக்கிறதுலே அழகுள்ளவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். ரெண்டாவது, ஞானவான். யாரை பார்க்கலும் ஞானவன், தானியேலை பார்க்கலும் ஞானம். சோ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை முதல்னா அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அதான் விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை. சோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரண அழகு, ஞானம், அதிகாரம். இந்த 3ஐயும் சாத்தானுக்கு நல்லவனா இருக்கிறப்ப தேவன் கொடுத்த விஷயங்கள். ஆனா இவன் கொஞ்ச நாள்ல மாறினதுக்கு அப்புறமா தேவன் கொடுத்த இந்த 3 விஷயத்தையும் தன்கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு தேவனுக்கு ஆப்போசிட்டா செயல்பட ஆரம்பிச்சான். அதற்கு இந்த 3 விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். தேவன் கொடுத்த நல்ல விஷயத்த தேவனுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறதுக்கு யூஸ் பண்றான். பூரண அழகு, ஞானம், அதிகாரம். சோ இந்த 3ஐ வச்சுதான் முதல் ஏதேன் தோட்டத்துல ஏவாளை தேவன் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை சாப்பிட வச்சான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏவாள் கிட்ட போய் இந்த சாத்தான் என்ன சொல்லி பழத்தை சாப்பிட வச்சான்னா, நீ சாப்பிட்டீன்னா என்ன மாதிரி ஆயிருவேன்னு சொன்னான். அப்படின்னா இவன் அழகா இல்லாம இவன் போய் ஒரு பழத்தை கொடுத்து அது ஒரு ஸ்திரீ கிட்ட நீ சாப்பிட்டா என்ன மாதிரி ஆயிருன்னு சொல்ல முடியுமா? இவன் மோசமா அழகு இல்லாம இருந்தான்னா இந்த பழத்தை சாப்பிட்டா நீ என்ன மாதிரி ஆயிருவேன்னு யாருமே வாங்கி சாப்பிட மாட்டான். அப்ப இவன் எப்படி இருந்திருக்கணும்னா, பூரண அழகு உள்ளவன். அந்த அழகுலதான் நம்ம என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். என்ன அதிகாரம்? பாதுகாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா பாதுகாக்கிறவன் என்ன பண்ணிட்டான்னா இவங்களுக்கு எடுத்துட்டான். அடுத்தது, இவனுக்கு ஞானம் நிறைய அந்த ஞானம் இருந்ததுனாலதான் ஏவாளை பழம் சாப்பிட வைக்காம ஆதாம பழம் சாப்பிட வைக்காம முதல்ல போய் ஏவாளை பழம் சாப்பிட வச்சு அதன் மூலம் ஆதாம் பழம் சாப்பிட வச்சு. சோ ஞானம், அதிகாரம், இந்த வல்லமை எல்லாத்தையும் அவன் தேவனுக்கு எதிராக என்ன பண்ணிட்டான்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம கிட்ட யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுறார். என்ன காரணத்தினாலன்னா நம்மள அவன் கெடுத்துருவானு. எப்படி கெடுத்துருவான்னா நேரடியா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அதான் அவருடைய பயமே. எப்படி செய்வானமா தந்திரத்தை யூஸ் பண்ணுவான்னு போட்டிருக்காரு. அதனாலதான் சர்ப்பமானது, ஏன்னா அவன் அந்த தோட்டத்துல வந்திருக்கணும். ஆனா பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அந்த இடத்துல இல்ல. இது மொழிபெயர்ப்புடைய பிழை. பட் இன்னைக்கு அதை பார்க்க வேண்டாம். ஆனா அங்க வந்தது சாத்தான் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி ஏவாளை பழம் சாப்பிட வச்சானா தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை ஏமாத்தினா. தந்திரன் வந்தாலே அங்க ஒருத்தர் ஈஸியா ஏமாத்திடலாம். அப்ப பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு தந்திரம் பண்ணி ஏவாளை ஏமாத்தி எப்படி ஆதாம் கிட்ட இருந்து ஏவாளை பிரிச்சானோ அதே மாதிரி கிறிஸ்து கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சிருவான். எப்படின்னா தந்திரத்தை யூஸ் பண்ணி சொல்லி பவுல் எழுதுறாரு. இதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா பயப்படுறாரு. எதுக்குமே பயப்படாத அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் தானியேலை பார்க்கிலும் ஒரு ஞானவானா இருக்கிறான். இதனாலதான் அவர் பயப்படுறாரு. சோ இப்ப நம்ம எந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா, எப்படி உருவாக்கப்பட்டவன், யாரால் உருவாக்கப்பட்டவன், யார்? அடுத்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இவன் நல்லவனா தான் இருந்தான்னு சொல்றீங்க. எசேக்கியேல் வசனம் அப்படித்தான் இருக்கு. உன்னில் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படுற நாள் வரைக்கும் நீ உன் வழிகளில் குறையற்று இருந்தாய் பார்ப்போம் அப்படின்னு. அவன் நல்லவனா தான் இருந்திருக்கிறான். நல்லவனா இருந்தவன் ஏன் கெட்டவனா மாறினான், ஏன் எதிராளியா மாறினான்னா, தேவன் இந்த பூமியில ஆதாம் ஏவாளை உருவாக்கின உடனே அவர்கள் கூட இருந்து அவங்களுக்கு துணை செய்து தேவன் விரும்புறத அவங்க லைஃப்ல காமிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு முக்கியமான வேலையை அதை நினைச்சு இதை செய்யறதுக்கு யார் அனுப்புனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தேவன் செலக்ட் பண்ண சாய்ஸ் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரு. அதான் சாத்தான். சோ அவன் நல்லவனா தான் இருந்திருக்கான். தேவன் என்ன பண்ணிட்டாரு, நீ போய் ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்ன உடனே அதை அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னா பயங்கரமான மேட்டிங் இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, இவங்கிட்ட ஏற்கனவே என்னென்ன இன்பில்ட் கேரக்டர் இருக்குது? ஞானம் இருக்கு, அழகு இருக்குது, வல்லமை இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னா தான் மேல போகணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டான். பட் ஆக்சுவலா தேவன் அவனை மேலதான் கொண்டு போக போறாரு. ஏன்னா மனுஷனை காவல் காக்கிறதுக்கு வேற எந்த தூதரையும் அனுப்பாம சாத்தான் அனுப்புறாருன்னா எந்த அளவுக்கு சாத்தானால இது செய்ய முடியும்னு தேவன் நம்பிக்கை வச்சிருப்பார். ஆனா இவன் கீழே வந்த உடனே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, இத்தனை பேரை பரலோகத்துல வச்சுட்டு எதற்காக என்ன இந்த பூமிக்கு தேவன் அனுப்பியிருக்கணும்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அங்க ஒரு ஸ்டார் வேற இருக்காரு. யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவன் யார் மேல கோபம் வந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை நட்சத்திரம் தானே. அப்படின்னா அவரை அனுப்பாம ஏன் தேவன் இனி அனுப்புறார்? அதனால தேவன் மேல கோபம் வந்து தேவனை பார்த்து மனசுக்குள்ள என்ன சொன்னானாமா,
வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 14 அதிகாரம் 13 மற்றும் 14. ஏசாயா 14 13 மற்றும் 14 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்ப இருதயத்துல என்ன சொன்னாமா, வானத்திற்கு ஏறுவேன். பாருங்க, தேவன் அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல வச்சா, பூமியில வச்சா, இவன் மனசு பூமியில இருக்க மாட்டேங்க, எங்க போக சொல்லுது, வானத்திற்கு மேல் ஏறுவேன்ட்டா. அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனை நீங்க என்ன இன்னைக்கு பண்ணாலும் சரி நான் மேல வந்துருவேன். அப்ப தேவனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி மனசுக்குள்ள என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கே அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கிறத உண்மை. அது மட்டும் இல்ல, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அப்ப தேவன் வந்து என்ன பொசிஷன், அதான் சிங்காசனங்கிறது ஒரு நிலைமை, ஒரு பொசிஷன், என்ன பொசிஷன் கொடுத்திருக்காரு அந்த பொசிஷனை வச்சுக்கிறதுக்கு மனசு இல்லாம என்ன சொல்றான், நானே ஒரு பொசிஷன் எடுத்துக்குவேன். அந்த பொசிஷன் எப்படிப்பட்ட பொசிஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வச்சிருக்கிற எல்லா நட்சத்திரங்களுக்கும் மேலான ஒரு பொசிஷனுக்கு நான் என்ன பண்ணிருவேன்னா போயிருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் இவனை என்ன வேலை செய்ய சொல்றாரோ அந்த வேலையை செய்யாம, இவன் தனக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த என்ன பண்ணான்னா செய்ய ஆரம்பிக்கிறான். அதனாலதான் என்னன்னு சொன்னா, தன்னைத்தானே உயர்த்த ஆரம்பிச்சிட்டான். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன் அர்த்தம். வடக்குனாலே வந்து பரலோகம் தான். சோ நான் பரலோகத்துக்கு போயிருவேன்ட்டாவேன். அடுத்த பாயிண்ட், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவே. பாருங்க, அவன் எதை கம்பேர் பண்றான்னா, உன்னதமானவருக்கு நான் என்ன ஆயிருவேன், ஒப்பாவேன்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல அவன் ஸ்ட்ரெஸ் பண்ற உன்னதமானது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்ப இவனுக்கு என்ன வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு. யார் மேல பொறாம வந்துருச்சு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல என்ன வந்துருச்சு, இப்ப பொறாம வந்துருச்சு. ஏன்னா அவர் கீழே வராம என்ன எதுக்கு தேவன் கீழே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆயிட்டான்னா பொறாமைக்குள்ள போய் தன்னைத்தானே உயர்த்தின உடனே தேவன் சொல்லிட்டாரு, இனிமேல் நீ மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தார், ஏசாயா 14 அதிகாரம் 15. ஏசாயா 14 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், என்னைக்கு உன் மனசுல மேல போகணும்னு என்ன வந்துச்சோ, நான் கொடுத்த வேலையை செய்யாம நீ உன்னை நம்பி என்னை விட மேல போவேன்னு சொன்னியோ, அன்னைக்கே நீ கீழே போயிட்ட. ஆனா இனிமேல் ஒரு காலம் நீ என்ன பண்ண போறதுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு, அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு. ஒரு அழிவுக்குரிய நிலைமை நீ போய்விட்டார். ஆனா உடனே சாத்தான் அழிக்கல, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ சாத்தான் கெட்டவனா மாறிட்டா, கெட்டவனா மாறணும்னு உடனே அழிச்சிருந்தா என்ன தெரிஞ்சிருக்காதுன்னா, தேவன் பின்னாடி செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு. அதுக்காக இவன் நல்லவன் நான் சொல்ல வரல, கெட்டவன் கெட்டவன் தான். ஆனா இவனை கூட தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஒரு சில பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். பட் இப்ப நமக்கு என்ன விடை கிடைச்சிருச்சுன்னா, அவன் நல்லவனா தான் இருந்தான், சாத்தான என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். சோ முதல் கேள்வி, யார் இவன், தீர்ப்பட்டணத்தின் அதிபதி வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், மேட்டிமை நிறைந்தவன், சமுத்திரத்தின் நடுவில் உட்காந்துட்டு நான் தான் தேவன் சொல்றேன். இரண்டாவது, யாரால் உருவாக்கப்பட்டவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உருவாக்கப்பட்டவன். எப்படி உருவாக்கப்பட்டவன், நல்ல கேரக்டர் எல்லாம் அவனை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் பரலோகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கேருப். எப்படி சாத்தானா மாறினான்னா, பொறாமை வந்துருச்சு, அந்த பொறாமை நிமித்தம் அவன் சாத்தானா மாறிட்டான். அடுத்தது, அவனுடைய தந்திரம் தான் முக்கியமான விஷயம். இதுக்கு தான் பவுலே பயந்தார். அப்படின்னா இப்ப அவனுடைய தந்திரம் என்ன, இப்ப அவன் தந்திரம் என்ன, ஏதேன் தோட்டத்திலே தந்திரத்தை யூஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த உடனே இந்த தந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப அவரு போயிட்டாரு, இப்ப அவருடைய பிள்ளைகள் கிட்ட இந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி இவன் தேவனுக்கு எதிராக செயல்பட்டு தேவன் நினைக்கிற விஷயத்த நடக்க விடாம தடுக்கிறது தான் இவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அப்படின்னா இவன் முதல் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறமா வந்து நிக்கும் போது 3 விதமான சோதனைகளை கொடுத்தான். இந்த 3மே தந்திரம் நிறைந்த சோதனைகள். நல்லா கவனிச்சுக்கிட்டு தெரியும். பட் ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். பட் இந்த சோதனையில எதுக்கு அனுமதிச்சார் அப்படின்னா, இதெல்லாம் பின்னாடி நமக்கு வரப்போகுதுங்கிறது அனுமதிச்சார். யார் மூலமான, சாத்தான் மூலம். ஏன், இயேசு கிறிஸ்து கீழத்தல். இயேசு கிறிஸ்துவே கீழத்தல் நினைச்சவன் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மளை தள்ளாம இருக்கிற ட்ரை பண்ணுவானா? ஏன்னா தேவனை தோற்கடிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரே கருவிகள் இப்ப நம்ம தான். அப்படின்னு எப்படி இயேசு கிறிஸ்துவ டெஸ்ட் பண்ணான்? முதல் சோதனை, இயேசு கிறிஸ்து பசியா இருக்கும்போது போனான். அவர் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கும்போது போல. அவருக்கு ஒரு வீக்னஸ் பசி. ஆனா ஆண்டவருக்கு பசி வீக்னஸே கிடையாது. இவன் நினைச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நேரா பசியா இருக்கிறப்ப போய் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னான்னா, இந்த கல்லுகளை அப்பமா மாத்தி சாப்பிடுன்னு சொன்ன. யோசிச்சு பாருங்க, நல்ல பசியில் இருக்கிறப்ப கீழே இருக்கிற கல்ல அப்பம் மாத்தி சாப்பிடுறதுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு பவர் இருக்கா இல்லையா? பவர் இருக்கு அவருக்கு. ஆனா
அந்த பவரை ஒருவேளை ஆண்டவர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த கேள்வி சாத்தான் என்ன கேட்டிருப்பானா, தேவன் உனக்கு கொடுத்த பவரை போயும் சாப்பாட்டுக்கா யூஸ் பண்றேன்னு அவனே கேள்வி கேட்டிருப்பான். அப்ப சாதாரண அற்பமான விஷயத்துக்கு தேவனுடைய வல்லமை நீ யூஸ் பண்றியப்பா, நீ எல்லாம் எப்படி தேவனுடைய குமாரன்னு சொல்லிக்கிற அப்படின்னு கேட்டு இயேசு கிறிஸ்து கீழே தள்ளுறதுக்கு ஃபர்ஸ்ட் வச்சா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்லப்பா, எனக்கு தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலையும் மனுஷன் பிழைப்பான். சோ நேரம் போய் வசனம் படிச்சான். ஏன்னா வசனத்துல அவர் திருப்பி அடிக்கிறார். வசனத்தை படிச்சுட்டு 91 சங்கீதத்தை படிச்சுட்டு நேரம் ஆண்டவர் என்ன பண்றா, ஒரு தேவாலயத்தின் மேல கூட நிறுத்திட்டு நீங்க அங்கிருந்து நேரம் கீழே குதிங்க. குதிக்கும் போது தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை தாக்கி பாருங்க. அவன் நோக்கம் வேற, ஆனா சொல்ற விதம் வேற மாதிரி. உங்களுக்கு நல்லது தானே அப்படிதான் ஆரம்பிப்பான். ஆனா பிரச்சனை என்ன, அவனுக்கு தான் நல்லது. நம்மளை கீழே தள்ளது போய் சூழ்ச்சி, அதான் தந்திரம். ஆண்டவரை கீழே தள்ளி அவரை கீழே விழுகும் போது 91 சங்கீதத்துல சொல்லியிருக்க மாதிரி தேவ தூதர்கள் வந்து அவரை தூக்கிட்டு போறதை எல்லா ஜனங்களும் பார்த்தாங்கன்னா இவர் மேல விசுவாசம் வச்சிருவாங்கல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, நீங்க பரீட்சை பாராதிருப்பாயாக பைபிள் எழுதி நீ படிக்கலையா சொன்னா, கீழே விழுந்து தேவன் என் கூட இருக்காருட்டு அவரை டெஸ்ட் பண்ணிலாம் நான் பெரிய ஆளா இருக்கிறதுக்கா நான் வரலப்பா, அந்த வேலை எனக்கு உனக்கு என்ன ஆகாது, ஒத்து வரான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சோ கடைசி டெஸ்ட் எப்படி வச்சான்னு பாத்தீங்கன்னா, அவரை ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி என்ன வணங்கிக்கோ, இந்த ராஜ்யங்களை பூரா உனக்கு தரணும். ஏன்னா இந்த ராஜ்யம் எல்லாம் உனக்கு வேணும், இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு வேணும், அதனால உங்க வேலை ஈஸி பண்றேன், ஏன்னா நான் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டா, நான் சொல்றேன் எல்லாரும் கேட்கணும், ஜனங்களை உனக்கு கீழ்ப்படி சொல்றேன், ஆனா நீ மட்டும் எனக்கு இப்ப கீழ்படிச்சு என் காலில் மட்டும் விழு. ஆண்டவர் உந்திருந்தா என்ன இருக்கும், அடுத்த கேள்வி கேட்டிருப்பான், ஏன்பா போயும் உங்க அப்பா பூமிக்கு அனுப்பி எல்லாருடைய பாவத்திற்காக நீ மறிக்க சொன்னா நீ தப்பிக்கிறதுக்காக என் காலில் விழுங்கன்னு கேட்டு. அப்ப இந்த 3 விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா அவருடைய தந்திரம், அவருடைய சூழ்ச்சி நிறைஞ்சிருக்கிறது நம்ம கரெக்டா பார்க்கணும். இதை ஆண்டவர் கண்டுபிடிச்சுட்டா என்ன சொன்னாருன்னா, மத்தேயு 16:23 கிளியரா சொல்லிட்டாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. சோ ஆக்சுவலா அங்கேயே சாத்தான பின்னாடி போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பேதுரு மூலம் உள்ள வந்தான். ஏன்னா தந்திரம் தான் அவனுக்கு முக்கியம். கூட இருக்கிற சீஷனை கேப்சர் பண்ணி அவருக்குள்ள போய் ஆண்டவர் மறிக்கிறேன்னு சொல்றப்ப நீங்க மறிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மரணத்தை தடுக்க நினைச்சா, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தான். சோ அவனால எவ்வளவு பெரிய தந்திரத்தையும் சூழ்ச்சியும் ஏற்படுத்தினாலும் நம்முடைய ஆண்டவரை ஏமாத்த முடியல. அதனால ஆண்டவர் கூட இருக்கவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சோம். யாரு முக்கியமான பாத்தீங்கன்னா யூதாஸ்காரி. சோ யூதாஸ்காரியத்தை என்ன பண்ணா வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13:2. யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் பூஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பாருங்க என்ன அழகா யோவான் எழுதுறாருன்னா, சீமோன் யூதாஸ்காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி, யாரு இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின அப்படின்னு. எப்படி தூண்டியிருப்பான், நீ போய் காட்டி கொடுன்னா டைரக்டா சொல்லிருக்க மாட்டான். ஒரு தந்திரம். யூதாஸ்காரியத்துக்கு எது வீக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பான், அந்த வீக்னஸ் ஆண்டவரோட லிங்க் பண்ணிருப்பான், அதான் தந்திரம். சோ இப்ப அவருக்கு எது வீக்னஸ், அவர் ஏற்கனவே பினான்ஸ் தான் பாட்டிருந்தார், கணக்கு தான் பாட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து கூட இருந்து பினான்ஸ் மினிஸ்டர். அப்ப அவருக்கு எது மேலதான் தாகம் வரும், பணம் அப்படிங்கிற விஷயத்து மேலதான் அவருக்கு அதிகமான ஆர்வம். சோ அதனால என்ன பண்றான்னா அவரை தூண்டி விடுறான். எப்படின்னா, இவரை காட்டி கொடுத்தா உனக்கு காசு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு என்ன பண்ணிட்டாருன்னா அது தலை சாச்சிட்டாரு, இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டி கொடுத்தார். இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துகிட்ட வந்தீங்கன்னா தந்திரம் பண்ணா தோத்துட்டான். பேதுருக்குள்ள போனா தந்திரம் பண்ணா தோத்துட்டான். யூதாஸ்காரியத்துக்குள்ள போனா தந்திரம் பண்ணா தோத்துட்டான். ஏன்னா இந்த 3 விஷயத்திலையும் ஆண்டவர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதனால ஜெயிக்க முடியல. ஆனா நல்லா கவனிச்சோம்னா ஆண்டவரை ஜெயிக்க முடியாதவன் ஆண்டவர் கூட இருக்கவங்களை ஜெயிக்கிறதுக்கு பிளான் போடுவோம்னா போட மாட்டான், கண்டிப்பா போடுவோம். அதனாலதான் நம்ம எசேக்கியேல் ஏற்கனவே படிச்சோம், நீ தானியேலை பார்க்கிலும் எப்படிப்பட்டவன் சொல்லி படிச்சோம், ஞானவன். வாசிங்க வசனம், எசேக்கியேல் 28:3-4-5. எசேக்கியேல் 28:3 முதல் 5 வரை. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்த பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமையாயிற்று. அதாவது வசனத்தை பிரிச்சு படிச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் லைட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான். என்ன பண்ணுவ, தந்திரம் பண்ணுவ. யாரை கேப்சர் பண்ண, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடைய பின்னடியார்களை கேப்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ற.
அடுத்த பாயிண்ட், உன் ஞானம், உன் புத்தியினால் நீ என்ன சம்பாரிச்ச? பொன்னையும் வெள்ளியும் சம்பாரிச்சு உன் குடோன்ல கொண்டு வச்சுட்ட. அதே மாதிரி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீ என்ன பண்ணுவீனா, அவங்க இருதயத்தை தூண்டி தந்திரம் பண்ணி அவங்களை கேப்சர் பண்ணி கொண்டு போய் உனக்கு பிடிச்சமான இடத்துல என்ன பண்ணிக்க நீ வச்சுக்குவ. அதனால உன் வியாபாரம் நல்லா என்னதுன்னு பாத்தீங்கன்னா பெருகும். சோ இப்ப அவன் வியாபாரத்துக்கு முக்கியமான பின்னாடி இருக்கக்கூடிய அவனுடைய சூழ்ச்சி தந்திரத்துல எதை யூஸ் பண்றான்னா, எல்லாருடைய பலவீனங்களை அவன் யூஸ் பண்றான். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஃபர்ஸ்ட் அவன் தன்னுடைய லேப்டாப் எடுத்து, உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு லேப்டாப் எடுத்து நமக்கு ஒரு ஃபோல்டர் போட்டுருவோம், நம்ம பேரை போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபோல்டர்ல ஃபர்ஸ்ட் சாத்தான் எதை ஃபில் பண்ணுவான்னா, நம்மளை கீழே தள்ளுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அடிப்பான். சோ அந்த வீக்னஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் வீக்கா இருக்கோ அதையே வச்சு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவுக்கு எதிராக கொண்டு போறதுல அவன் மிகப்பெரிய தந்திரவான் அப்படிங்கிறது நம்ம இப்பதான் படிச்சோம். ஏன்னா ஆண்டவரையே போய் ட்விஸ்ட் பண்ண நினைச்சவன் கண்டிப்பா நம்மளே என்ன பண்ணுவாங்க செய்வான். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக வீக்னஸ் இன்னைக்கு சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ். ஒருத்தருக்கு பொருள் மேல ஆசை, ஒருத்தருக்கு பணத்து மேல ஆசை, ஒருத்தருக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் மேல் ஆசை, ஒருத்தருக்கு மற்ற பொருள்கள் மேல் ஆசை, ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறது ஆசை. இதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவன் நமக்கு வீக்னஸா மாறி நம்முடைய வீக்னஸ் எல்லாம் அவனுடைய ஸ்ட்ரென்த்தா மாறுது. எதற்காகனா நம்மளை கீழே தள்ளுறதுக்கு. ஏன் நம்மளை கீழே தள்ளணும்? தேவன் நினைக்கிற எந்த விஷயம் இந்த பூமியில் நடக்கும். கடைசியா தேவன் வந்து நீ உற்றுப்பான்னு கெஞ்சணும், அதான் அவனுடைய நோக்கம். ஏன்னா எனக்கு அந்த மேட்டிமை வந்துருச்சு, போராம வந்துருச்சு. சோ கிறிஸ்தவ ஜனங்களை எப்படி கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எதெல்லாம் பைபிள் இருக்கோ அதெல்லாம் ஆகாதுன்னு தேவன் சொன்னதை பண்ண வைக்கிறது, தேவன் ஆகுன்னு சொல்றத பண்ண விடாம தடுக்கிறான். இதுதான் அவனுடைய வேலையை. எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இப்ப நல்ல ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா பெரிய சிலுவை ஒண்ணு போட்டுருப்பாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் அம்மாவுக்கு சிலை வழிபாடு பண்ணலாம், புனிதர்களுக்கு சிலை வழிபாடு பண்ணலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பைபிள்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன கேட்டீங்கன்னா, என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு வேண்டான்ட்டு. அப்ப என்ன அவருடைய நோக்கம்? என்னுடைய இடத்துல வேற யாரையும் வைக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் பைபிள் வச்சுட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட சிலை வழிபாடு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? பைபிள் சொல்லுது பண்ணக்கூடாது, பைபிளை கையில வச்சுட்டே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டா கரெக்டுக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. பைபிளையே கையில வச்சுட்டு என்ன இருக்குன்னு தெரியாம பண்ணது யாரு? அதான் சாத்தான். எப்படி சொல்லி கொடுத்திருக்கா சாத்தான் அவங்களுக்கு? வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். எவ்வளவு ஆப்போசிட்? 100% ஆப்போசிட். இப்ப என்ன சாத்தான் பண்றான்னா, தீமையை நன்மைங்கிறான். நீங்க சிலை வழிபாடு கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, அது செஞ்சா தீமைன்னு சொல்லுது. இவன் என்ன சொல்ற? நீ சிலை வழிபாடு பண்ணு, அதான் உனக்கு நன்மைன்னு சொல்றான். அதான் தீமையை நன்மை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து தித்திப்பை கசப்புங்கிறான், சாதிக்கிறான், அதான் உண்மைன்னு சொல்லிட்டு. ஆனா அவர்களுக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா ஐயோ. சோ இது சாத்தானு பண்றான். சாத்தானை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்களே சில பேர் என்ன பண்றாங்க, இதை பண்றாங்க. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்துடைய வெளிச்சம் அவிசுவாசிகளுக்கு பிரகாசமா இருக்கக்கூடாது. அவிசுவாசிகள் தான் விசுவாசிகளா மாறணும். எப்படி வெளிச்சம் பட்டு சத்திய வெளிச்சத்தின் மூலம் வரணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டா, அவங்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? சாத்தான் என்ன பண்ணிட்டான, அவர்களுடைய மனசை என்ன பண்ணிட்டான கூட, கண்ணை குருடாக்கல, மனசை குருடாக்கிட்டான். கண்ணை குருடாக்குங்கிறது டைரக்டான செயல், மனசை குருடாக்குங்கிறது தந்திரமான செயல். சோ அவருடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, தன்னுடைய ஞானத்தை வச்சு தந்திரத்தின் மூலம் தேவன் யாருங்கிறத என்ன பண்ணிட்டான மறைச்சிட்டான். சோ இவனுக்கு ஒர்க் பண்றதுக்கு இங்க நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இது ஒண்ணு நம்ம ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது உண்மைதான். பைபிள் வசனம் அப்படித்தான் சொல்லும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள்
கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இங்க கூட மனுஷன் என்ன பண்றான்னா, சில பேர்த்த கேப்சர் பண்ணி சாத்தான் என்ன பண்றான்னா, நல்ல அப்போஸ்தலர் இருக்கிற மாதிரியே கள்ள அப்போஸ்தலர்களை கிரியேட் பண்றான். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறவங்க தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவங்க. பட் இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்கிற பேர்ல சாத்தானால் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அவங்க எப்படிப்பட்ட வேலையாட்களா இருப்பாங்க? கபடம் உள்ள. இந்த கபடங்கிற வார்த்தை தான் சாத்தானுடைய தந்திரத்துல இருந்து வந்தது. சோ தந்திரமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. கபடம் அற்ற இல்ல, கபடம் உள்ள வேலையாட்கள். அடுத்த பாயிண்ட், கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படின்னா, இவங்க ஆக்சுவலா அப்போஸ்தலர் கிடையாது, ஆனா அப்போஸ்தலருடைய வேஷத்தை என்ன பண்ணிக்கிறாங்களாமா தெரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய ஆண்டவர் ரொம்ப கரெக்டா சொன்னார். இவங்கள யாருன்னா ஓநாய் ஆக்சுவலா. ஆனா எப்படி ஓநாய் வருதுன்னா, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரக்கூடிய ஓநாய்களா இருக்கு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இதான் தந்திரம். எப்படின்னா, பார்க்கக்கூடிய பார்வையில ஒருத்தர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பார்க்கக்கூடிய பார்வையில வெளியே இருந்து பார்த்தா இது ஆடு மாதிரி தான் தெரியும். ஏன்னா மேலதான் ஆடு இருக்கு. ஆனா உள்ள என்ன புத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓநாய். சோ இந்த ஓநாய் புத்தியானது ஆட்டுத்தோலை போத்திட்டு வர்றதுனால அந்த தந்திரம் புரியாம நிறைய பேர் ஓநாயிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அந்த ஓநாய் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப படிச்சோம் இல்லையா, கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். இவங்கெல்லாம் வேற யாரும் கிடையாதுங்க. சாத்தானுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த பூமியில சாத்தானே வச்சிருக்கிற அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள். இப்படி எல்லாம் சாத்தான் பண்ணுவானு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவான். வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ரொம்ப கிளியரா போல் சொல்றாரு. இதெல்லாம் ஒண்ணு ஆச்சரியம் கிடையாதுங்க. ஏன்னா சாத்தானும் சொல்லிட்டார், அவனாலே முடியும் அப்படின்ட்டார். என்ன முடியும்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்க முடியும். ஒளியின் தூதன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஒளி தேவன். சோ ஒளியின் தூதன்ங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வேஷத்தை சாத்தான் என்ன பண்ணிக்குவானா கண்டிப்பா போட்டுக்குவான். போட்டுக்க முடியுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். சோ அவன் போட்டுக்கிறான்னு அர்த்தம். அவன் போட்டிங் வரதில்ல, அவனுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பூரா என்ன பண்ணுதுன்னா இதைத்தான் போட்டு. தோற்றத்தை வச்சு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவரே ஏற்கனவே சொல்லிட்டாரு அதை பத்தி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எவ்வளவு கிளியர் ஆண்டவர் சொல்லிட்டார், அப்போஸ்தலனை பவுலும் சொல்லிட்டார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க, அவங்க நடிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்க இடத்துல வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். இது ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கிறப்ப சொன்னது. அதே ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கிறப்ப தன் 2ஆம் வருகையின் காலத்திலும் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். என்ன கிளியரா சொல்றாருன்னா, இந்த கடைசி காலத்துல லாஸ்ட் எண்ட் டைம் பீரியட்ல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கள்ளன்னு சொன்னாலே உள்ள தந்திரம். சோ தந்திரத்தோட நிறைய மனிதர்கள் சாத்தானுக்காக ஊழியம் செய்வாங்க. அவங்க யாரை ஏமாத்துவாங்க பாத்தீங்கன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. நம்ம படிச்சோம்னா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையில் அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட என்ன பண்றாங்கன்னா ஏமாத்துறதுக்காக என்ன தந்திரம் யூஸ் பண்ணுவானா, அற்புத அடையாளங்களை செய்வார்கள். கிளியர். கடைசி காலத்துல அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கடைசி காலத்துல அற்புத அடையாளம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், பின்னாடி நீங்க ஏமாந்துறேன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள், மதத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள், வழிநடத்துறவங்க எல்லாம் எல்லாருமே தப்பு நீங்க சொல்ல வரல, ஆனா அதுலயும் இருப்பாங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். சோ சாத்தானுடைய பிரதிநிதிகள் தந்திரமா கிறிஸ்தவர்களை இவர்கள் மூலமா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. வாசிக்கலாம். யோவான் 14:30. யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒண்ணும் இல்லைட்டார் ஆண்டவர். அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஏன்னா நான் அவனை ஜெயிச்சிட்டேன். ஆனா அன்புக்குரிய சகோதர சொல்றேன், நம்ம கிட்ட வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம எஸ்பெஷலி அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ கொண்டு பாத்தீங்களா, கண்டிப்பா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்மள சும்மா விட மாட்டான். ஆனா பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா
அவனுக்கு எப்படி ஒரு பெரிய பவர் இருக்கோ அதோட பெரிய பவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கவலைப்பட வேண்டாம். பட் ஏமாத்தும் போது ஏமாந்து போயிடாம இருக்கும். பிகாஸ் ஒரு காலகட்டத்துல நாம சத்தியம் தெரியாம இருக்கிறப்ப இவர்களுக்குத்தான் நாம் அடிமைகளாக இருப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன கிளியரா போல் சொல்லிட்டாரு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அப்படின்னு அவனுடைய கிரியைகளை யார்கிட்ட செல்லுபடி ஆகாது? தேவனுக்கு கீழ்ப்படிகிறவங்க செல்லுபடி ஆகாது. தேவனுக்கு கீழ்ப்படியவன் யாரு? சத்தியம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்துல யார் இருக்காங்களோ அவங்கதான் தேவனுக்கு பிள்ளை. அவங்கள இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தேவனுக்கு பயப்படாம தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளைகள் கிட்ட ஆகாயத்து அதிகார பிரபுவால என்ன வேணாலும் செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதரன். சோ இப்ப அவன் நமக்கு என்ன ஆயிட்டான்னா எதிராளியாக மாறிட்டான். அவனுக்கு ஆண்டவர் பிச்ச பேரு உலகத்தின் அதிபதி, இன்னொரு பேரு ஆகாயத்து அதிகார பிரபு. இந்த பேருடைய இவனுக்கு ஆட்சி பண்ணுவதற்கு, இவன் வேலை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய சேனை அவனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அந்த சேனை வேற யாரும் இல்லைங்க, கெட்டு போன தேவதூதர். ஏற்கனவே படிச்சோம், 1ஆம் உலகத்துல தேவன் உலகத்தை அழிப்பதற்கு காரணமா இருந்த கெட்டு போன தேவன். அன்னைக்கே சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ண. சோ இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. ஆனா 1ஆம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் வந்திருந்தப்ப இவர்களை பார்ப்பதற்கு போகும்போது அங்க மனுஷனுக்குள் இருந்த இந்த கெட்டு போன தேவதர்கள் நம்முடைய ஆண்டவர் பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க? வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்த வந்துட்டீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ஒரு காலத்துல இவங்க எல்லாம் அழிச்சிருவார். பட் இப்பவே என்ன கேக்குறாங்கன்னா, இப்பவே வந்துட்டீங்களே, இப்பவே அழிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன புரிஞ்சிச்சு? அழிய போறது உண்மை அப்படின்னா உள்ள இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துடைய ஆவியா? கிடையவே கிடையாது. யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சாத்தானுடைய ஸ்பிரிட். இவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கெட்டு போன தேவதூதர்கள். சோ இப்ப சாத்தானை பத்தி உலக ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இவனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இத்தனை வருஷமா எத்தனை பேர்த்த ஏத்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த உலகத்தை படைத்த கடவுள் தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன் சாத்தானை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சபை, மிச்சம் இருக்கிற அத்தனை உலகம் எல்லாத்தையுமே சோர்ந்து போகாம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கான். எதை வச்சுன்னா அவருடைய தந்திரம், அவருடைய ஞானம், அவருடைய அழகு, இதை வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நாள் இவனால என்ன பண்ண முடியாதுங்க, ஏமாத்த முடியாது. இவனுக்கு ஒரு அழிவு காத்து. யார் மூலமா ஃபர்ஸ்ட் அழிவை காத்துட்டு இருக்குன்னா நம்ம மூலமா தான். வாசிக்கலாம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். போல் சொல்லிட்டாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள். இந்த உங்கள்ங்கிறது கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு நம்ம தான். அப்படின்னா நாம தந்திரமுள்ள சாத்தான், ஞானமுள்ள சாத்தான நம்முடைய சத்தியத்தின் மூலம் என்ன பண்ண போறோம்னா கால் கீழே வச்சு நசுக்கி போட போறோம். இதுக்குதான் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அழைப்பு கொடுத்திருக்காரு. அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருக்குமே, நம்ம தானே அவன் நசுக்க போறோம் அப்படின்னு இப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன எதிராக எதிராளியா. அதனாலதான் பேதுரு சொன்னாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து என்ன பண்றான்னா தெரிஞ்சிட்டு இருக்கிறான். சோ அன்புக்குரிய சகோதர சோதரிகளே, யார் இவன் கண்டுபிடிச்சாச்சு, யாரால் உருவாக்கப்பட்டவன் கண்டுபிடிச்சாச்சு, எப்படி உருவாக்கப்பட்டவன் கண்டுபிடிச்சாச்சு, எப்படி சாத்தானா மாறினா இன்னைக்கு வரைக்கும் தங்கறதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் கொஸ்டின், அவனுக்கு என்னதான் முடிவு? கண்டிப்பா இப்ப முடிவு கிடையாதுங்க. இப்ப நம்ம அவனை ஜெயிச்சுட்டு நம்ம போயிருவோம். ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு வேலை இருக்கு. எது வரைக்கும் வேலை இருக்குன்னா 3ஆம் உலகம், அதுல கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும் போதே சாத்தான் 1000 வருஷம் கட்டப்படுவான். எப்படி கட்டப்படுவான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த தூதன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நம்ம பார்க்கலாம். பட் இப்ப வரும்போது எதோடு வராரு? ஒரு சாவி, ஒரு சங்கிலி. சாவி எதை குறிக்கும்னா ஏதோ ஒரு விஷயம் திறக்க போறாரு. அது நமக்கு இப்ப வேண்டாம்.
அது உயிர்த்ததுல பத்தின விஷயம். ரெண்டாவது, சங்கிலி கையில வச்சிருக்காரு அர்த்தம், ஏதோ ஒண்ணு கட்ட போறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போதே ஒருத்தரை கட்ட போறாரு. யாரை கட்ட போறாரு? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்க அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின்மேல் முத்திரை போட்டான். பாருங்க, யாரை கட்ட போறாருன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை கட்ட போறாரு. எத்தனை வருஷம் கட்ட போறாரு? 1000 வருஷம் கட்ட போறாரு. எதுக்காக கட்ட போறாருன்னா, இந்த பூமியில இது வரைக்கும் ஆதாமில் இருந்து இப்ப வரைக்கும், அது கடைசி மெம்பர் வரைக்கும் வாழ்ந்து மரித்த அநேக ஜனங்கள், அதாவது கிறிஸ்துடைய சபை அல்லாத மிச்சம் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இவனுடைய சூழ்ச்சியினால, தந்திரத்தினால தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம அவங்க வாழ்நாள்ல மறிச்சிட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்ண போறாரு? எல்லாத்தையும் வித்துல போறாரு. எழுப்பி என்ன பண்ண போறாரு? இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்த விஷயங்கள் தெரிய வைக்க போறாரு. வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்களின் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இதெல்லாம் ப்ராபர்டிக் வெர்சஸ், அதனால நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சு படிக்கணும். சகல ஜனங்கள்னா உயிர்த்திலிருந்து வந்த உலக ஜனங்கள். எப்ப? கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியில. அவங்க மேல என்ன இருக்கு? முக்காடு இருக்கு. முக்காடுன்னு அர்த்தம் தலைக்கு போடுறது. முக்காடு போட்டாச்சுன்னா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் பூமியில வாழ்ந்தப்ப முக்காடோட இருந்தாங்க. தட் மீன்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தாங்க. இப்ப என்ன பண்ண போறாரு? முக்காட்டை அகற்ற போறாரு. மூடலை அகற்ற போறாரு. எதுக்காகன்னா, அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியும். எதன் மூலமா தெரிய வைக்க போறாரு? சத்தியத்தின் மூலமா. இத்தனை நாள் சத்தியத்தை அவங்க தெரிஞ்சு கூடாம தெரிஞ்ச சாத்தான் அப்ப என்ன பண்ணுவான்? அவங்கள கட்டி வச்சிட்டாரு 1000 வருஷம். அப்ப அவனை கட்டி வச்ச இந்த 1000 வருஷ கேப்ல எல்லா உலக ஜனங்களுக்கும் யார் தேவன், யார் சாத்தான், அவருடைய திட்டம் என்ன, எல்லாத்தையும் கிளியரா சொல்லிக் கொடுக்கும் போது உலக ஜனங்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அருமையான கம்பேரிசன். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து காணப்படுவது போல பூமி முழுக்க கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைந்து. சோ எல்லாருக்கும் சத்தியம் கிளியரா தெரிஞ்சு அந்த 1000 வருஷம் சாத்தான் தொந்தரவு இல்லாம சத்தியத்தை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா மீண்டும் தேவன் என்ன பண்றாருன்னா, சாத்தானை கட்டவிழ்த்து வர்றாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எதற்கு பின்பு? அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு. இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில என்னெல்லாம் நடந்துச்சு? எல்லா ஜனங்களுக்கும் தேவன் யார், கிறிஸ்து யார், சாத்தான் யார் தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப என்ன பண்றாரு? எல்லாம் தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சாத்தானை கொஞ்ச காலம் விடுதலை பண்றாரு. அப்படி விடுதலை பண்ற பீரியட் எதுங்கிறத வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி 1000 வருஷ காவல் இருந்து சாத்தான் என்ன பண்றான்னா, விடுதலையாகி சும்மா இருப்பானா? ஏற்கனவே சும்மா இருக்க மாட்டான். 1000 வருஷம் கட்டி வேற வச்சுட்டாரு. இப்ப அந்த கட்டு அவிழ்த்து விட்ட உடனே படு ஃபோர்ஸா வேலை பண்ண ஆரம்பிக்கும். திருப்பி எதை யூஸ் பண்ணுவோம்? ஞானம், தந்திரம், அழகு, அதிகாரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, ஜனங்களை மோசம் போக்காரு. பாருங்க, முன்னாடி ஜனங்களை மோசம் பண்றப்ப ஜனங்கள் ஈஸியா விட்டு ஏமாந்துட்டாங்க. ஏன்னா சத்தியம் தெரியாது. ஆனா இன்னைக்கு 1000 வருஷம் சத்தியம் தெரிந்து கொண்ட உலக ஜனங்களுக்கு மீண்டும் சாத்தான் மூலமா ஒரு டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்ல மறுபடியும் யார் யாரெல்லாம் சாத்தான் படி போறாங்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள். வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பாருங்க, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளும். அப்படின்னா இந்த உலக ஜனங்கள் எல்லாம் இந்த பூமியில ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தாங்க. மீண்டும் அவங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீதி உள்ள ஒரு தேசத்துல வச்சாங்க. ஏன்னா சாத்தான் அங்க இல்ல. நீதி உள்ள தேசத்துல கூட ஒரு மனுஷனால இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாம போறவன என்னதான் பண்ணியான்னு பார்த்தா வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ஏசாயா 26:11 கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். அக்கினி என்ன பண்ணா எல்லா சத்துருக்களையும் பட்சிக்கும். தட் மீன்ஸ் அவன் முன்னாடி மறுபடியும் போறவங்க எல்லாரும் இரண்டாம் மரணத்துல என்ன பண்ணுவாங்க அழிக்கும். அப்ப யார் யாரெல்லாம் ஜனங்கள் போகாம இருக்காங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் கட்டாயமா கிடைக்கும். அப்ப ஜனங்கள் திருந்தினவங்க நித்திய ஜீவனுக்கு வந்துட போறாங்க. திருந்தாத ஜனங்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ள போறாங்க. இவங்களை கெடுத்த சாத்தான் என்ன ஆவானா, இதோட அவன் வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் அவன் என்ன ஆவான்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. வெளிப்படுத்துதல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இதை பார்த்து நீங்க நரகத்துல போட்டுருவான்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மிருகம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாம் ரெவலேஷன் ஸ்டடியில வரலாம் பின்னாடி. உங்களுக்கு கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. ஏற்கனவே மிருகம் கள்ளத்தீர்த்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, சாத்தானை போட்டுருவாங்க. அப்படி போட்ட உடனே அக்கினியும் கந்தகமான கடலை தள்ளப்பட்டு அவர்கள் யார் யாரு, பிசாசு, மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி எல்லாரும் சதா காலங்களில் பாதிக்கப்படுவாங்கன்னா நெருப்புல போட்டு அவங்களை வாட்ட போற அர்த்தம் கிடையாது. அவங்க பேரு அங்க டேமேஜ் ஆகி எல்லார் மனசுலயும் கெட்டவங்கன்னு சொல்லி என்ன ஏற்படுதுன்னா பத்து சாத்தானையும் என்ன பண்ணிடுவாருன்னு அடிச்சிடும். இதுக்கப்புறம் சாத்தானுக்கு இந்த பூமியில வேலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு குரூப் சாத்தான் இருக்கும் போதே கிறிஸ்துடைய சபையா போயிட்டாங்க, 1,40,000 பேரு. அதுக்கப்புறம் பூமியில உயிர்த்தெழுந்து வந்த உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி சாத்தானை கட்டெழுத்து விட்டு பார்த்தாரு. அவன் மேடி போறவங்க இரண்டாம் மரணத்துல அடிச்சிட்டாரு. காரணமா இருந்த சாத்தானை அடிச்சிட்டாரு. இப்ப நல்ல ஜனங்கள் மாத்திரம் பூமியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பண்ண போறோம், நித்திய ஜீவன் கொடுத்து சதா காலங்களில் பூமியில எப்படி இருப்பாங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர. இவ்வளவுதான் சாத்தானை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய பேசிக்கான சில சப்ஜெக்ட்ஸ். சோ அவன் யாரால் உருவாக்கப்பட்டான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி உருவாக்கப்பட்டவன்? அருமையா சூப்பரா உருவாக்கப்பட்டான். உருவாக்கப்படும் போது நல்ல குணாட்சிகள் நிறைய இருக்கு. இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு பூரண ஞானம், பூரண அழகு, பூரண அத்தாரிட்டி இருக்கு. இதை வச்சு மனுஷங்களை ஏமாத்துறதுல நிறைய பேர் தோத்தும் போயிருக்காங்க. ஆனா நம்மளை என்ன பண்ண முடியல, தோற்கடிக்க முடியாது. ஆனாலும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு இவன் மூலமா இன்னொரு டெஸ்ட் இருக்கு. அதுல பாஸ் பண்ணி வரவங்க தான் என்ன பண்ண முடியுமா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.